நாம் உண்டாக்கி வச்சா பத்தாது, அழிக்கணும். என்ன அடுத்தடுத்தது வரணும், அது வர்றதுக்கு இடம் இருக்கணும். ஒரு ஜென் துறவி என்ன பண்ணுறான், ஒரு அரசனை பார்க்க போகிறான். அரசன் சொல்கிறான், இதான் என்னுடைய அரண்மனைன்னு சுற்றி காட்டுறான். துறவி கேட்குறான், ஓ இதான் உன்னோட சத்திரமான்னு கேட்குறான். அரண்மனைங்கிறான், நீ சத்திரம் இதான்ப்பா உன் சத்திரமா அப்படின்னா. என்னடா ஒரு அரண்மனையை பிடிச்சிக்கிட்டு சத்திரங்கிற அப்படின்னா, ஐயா இன்ஜினியரிங் காலேஜ் இன்னும் கொஞ்ச நாளையில் அது யூனிவர்சிட்டி ஆக போகுது. அப்போ என்ன நான் அவங்ககிட்ட போய் கேட்குறேன், இதான் உங்கள் பள்ளிக்கூடமா? அவர் ஓங்கி அறையலாமான்னு நினைப்பார். விழுந்தாயடா, நீ என்ன பண்ண, சேரக்கூடாத இடத்திலே சேர்ந்தாய். ஏன் சேர்ந்தான்? சமுதாயத்துக்கு அதில் ஒரு பெரிய அறிவு, நாம் அதுலேருந்து ஒரு அறிவை எடுத்துக்கலாம். ஏன் சேர்ந்தான்? நல்லவன் சேர்த்துக்காததுனால கெட்டவங்கிட்ட போய் சேர்ந்தான். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நம்ம பிள்ளைங்கெல்லாம் கெட்டு போயிட்டானுவோங்கிறோம்ல, நல்ல வழியை காட்டாமல் நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு அவன் கெட்டு போயிட்டான்னு சொன்னீங்கன்னா முதல்ல நீ கெட்டு போயிட்டடா. முதல்ல கெட்டது அப்பந்தான், அவன் அப்புறம்தான் கேட்டான். நீ என்ன சொல்லி படிக்க வைக்கிற? அவனை நல்ல புத்தி வரணும்னா படிக்க வச்சான். இதில் படித்தா வேலைக்கு போகலாம், இதுக்கு போனால் அங்கே போகலாம், அங்கே போனால் சம்பாதிக்கிற நோக்கத்திலேயே இருந்த அவன் எனக்கு வயசாகிட்டு ஒன்றும் முடியலன்னா பணம் அனுப்புகிறேன் பார்த்துக்கோங்கிறான். அவன் பணத்துக்கு தானே படிக்க வச்ச, எப்படா ஒரு அன்பு வேணாமாடான்னு போ, முதியோர் இல்லத்தில் சேர்ந்துக்கோ, அங்கே உள்ளவங்க அன்பாக என்னை விட அவங்க அன்பாக பார்த்துக்கோங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், கண்ணதாசன் தான் அழுகிற அழுகையை பார்த்துட்டு உலகத்துக்கெல்லாம் ஒரு நீதி சொல்கிறார் பாருங்க. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. ஒரு நாளாவது சிரிக்கிறதுக்கு உனக்கு தெரியுதாடா? ஏன்னா இவர் சிரிக்கல, இவர் ஜனாதிபதியை விட அதிகமாக சம்பளம் வாங்கினாரு, வாங்கிட்டு அழுகிறார். அப்போதான் அவர் என்ன சொல்றாரு, நண்பனை நம்பி நான் கேட்டேன், என்னுடைய துரோகிகள் எனக்கு செய்த தீமையை விட என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு அதிகமாக தீமை செய்தார்கள். யாரெல்லாம் நம்பப்படாதோ அவனையெல்லாம் நம்பி அவன்கிட்டலாம் கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டார். அவருடைய என்ன கண்ணதாசன் இருந்த மிகச்சிறந்த உள்ளம் என்ன தெரியுமா, யார் செய்த நன்மையையும் அவர் மறக்க மாட்டார், மறந்தது இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்களோடு அவர் மாதிரி நெருக்கமாக இருந்தவனும் கிடையாது, அவர்கிட்ட சண்டை போட்டவனும் கிடையாது. அண்ணா முதலமைச்சர் ஆயிட்டார், உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கார். அந்த நேரத்தில் அண்ணா சிலையில், மவுண்ட் ரோடில் அண்ணா சிலை பக்கமாக தலையில் கருப்பு முக்காடு போட்டுக்கிட்டு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்காக கண்ணதாசன் நடந்து போகிறார். அண்ணா சிலைக்கு எதுக்கவே கருப்பு முக்காடு போட்டுட்டு நடந்து போகிறாங்க, ஒரு ஊர்வலம் போகிறாங்க, அதில் அவரும் போகிறார் எதிர்ப்பு தெரிவிக்க. இதை சட்டசபையில் கேட்குறாங்க, இதை சட்டசபையில் கேட்குறாங்க. இந்த மாதிரி செய்கிறாரே அவருக்கு அவரை தண்டிக்கப்படாதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்கிறார். அண்ணா சொல்கிறார், அவரை தண்டிக்க வேண்டியதே இல்லை, அவர் இதைவிட பெரிதாக செய்தாலும் கூட என்னுடைய மனம் அவர் எழுதிய அண்ணா 40 மட்டும்தான் நினைக்கிறதுன்னார். அண்ணா 40ன்னு ஒன்று எழுதியிருக்கார் கண்ணதாசன். அண்ணாவிடமிருந்த 40 சிறந்த குணங்கள், இன்னா 40 இனியவை 40 மாதிரி அண்ணா 40. அண்ணா சொல்கிறார், எனக்கு அதுதான் நினைப்பு இருக்கு, இப்போ அவர் திட்டதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, அதனால் அவர் தண்டிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது அவருக்கும் மனசில் இருக்குது.
கண்ணதாசன் மனசுலையும் இருக்கு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தில்லானா மோகனாம்பல்ல பாட்டு எழுதினார். நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானான்னு எழுதினார்ல. அதில் ஒரு வரி இருக்கு, அந்த கதைக்கு விரோதமாக இருக்கும், கதையோட ஒத்து போகாது அந்த வரி. என்ன வரி தெரியுமா? நீ புண்பற்ற செய்தியை கேட்டவுடன் இந்த பெண் பெற்ற பாட்டை யார் படுவா, யார் அறிவார் அப்படின்னு. அதானம்மா பாட்டு. அதான், நீ புண்பற்ற செய்தியை கேட்டவுடன். கதையில் என்னங்க நடக்குது? பத்மினி டான்ஸ் ஆடுவாங்க, அப்போ இவர் வாசிப்பார், அங்கேருந்து குத்திடுவான். இந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தான் அது நடந்துச்சு. ஆனால் அதில் என்ன எழுதியிருக்காரு? கேட்டவுடன் எழுதுறாரு. பார்த்தவுடன்ல இருக்கணும். ஏன் எழுதினார் தெரியுமா? அண்ணாவை போய் அவரை பார்க்க முடியல, உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கு, நீ புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண் பட்ட பாட்டை யார் அறிவார்? உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், முடியல, சூழ்நிலை இடம் கொடுக்கல, அதனால் இந்த பாட்டை எழுதுறேன்னு எழுதுறார். அதில் வர்ற வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்காக எழுதுகிற மாதிரியே இருக்கும். காமராஜரை விட்டு வந்துட்டார், காமராஜர்கிட்ட சேரணும்னு நினைக்கிறார். இந்த செய்தியை சிவகாமி செல்வனிடம் போய் சொல்லுங்கிறார். சிவகாமியுடைய செல்வன் யாரு? காமராஜ். நான் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன், என்னென்னமோ பண்ணிட்டேனே, வர முடியலையே. அந்த வருத்தம் அதில் தெரியுது. அவருடைய அனுபவங்களை எல்லாம் அதில் எழுதுகிறார். அதில் எழுதுகிற போது யாரை திட்டுறாரோ அவனே அந்த பாட்டை ரசிப்பான். அதுதான் அவர்கிட்ட உள்ள குணம். யாரையெல்லாம் திட்டினாரோ அவன் அதை படிச்சுவிட்டு, என்ன அழகாக திட்டிருக்க ஐயா, இப்படி திட்ட எவனுக்கே வரும்? அதில் உள்ள தமிழ், அதில் உள்ள அழகு, அதில் போய் அப்படியே மயங்கி போயிடுறார் அவர். அவருடைய அந்த ஒவ்வொரு சொல்லும் அழகாக, என்ன அருமையா காதல்னு சொல்கிறீங்களேம்மா, காதல் அவர் எப்படி எழுதுறாரு தெரியுமா? ஆண் பெண் காதல் மாதிரி இல்லை. காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே, அருள் வடிவாகும் தெய்வமும் நீயே. இது யாரை சொல்றது? இது தெய்வத்தை பாடுறாரா, காதலியே காதலன் பாடுறானா? ஆனால் அங்கே படத்தில் எப்படி இருக்குது தெரியுமா? வைஜெயந்தி மாலா ஆடுற மாதிரி, ஜெமினி கணேசன் பாடுற மாதிரி இருக்கும். அதான தேன் நிலவு படம் தானே அது. அதுதான் அதில்